நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு புதிய மாற்றம். சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேரும் நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஓப்பனிங் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல ஒரு புதிய சர்ப்ரைஸாக புதிய வீரராக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங் பண்ண வைக்க போகிறாங்க. என்ன காரணமாக ஓப்பனிங்கில் சேஞ்சை கொண்டு வர போகிறாங்க, இந்த சேஞ்சு நம்ம சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே புதிய வீரரான ஸ்பென்சர் ஜான்சன் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமில் ஜாயின் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. எப்போ ஜாயின் ஆகுறாரு, அவருக்கான ஷேபாக் ப்ராக்டிஸில் எப்போ ஈடுபட போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பென்சர் ஜான்சனை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே எல்லிஸோட மாற்ற இவரை கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. பட் இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம சென்னை டீமில் ஜாயின் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு எப்போ லேண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்கே இதை பற்றின கன்ஃபார்மான அப்டேட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அடுத்த நாளே நம்ம சிஎஸ்கே கேம்பில் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்னும் 2 நாளில் கன்ஃபார்மாக ஸ்பென்சர் ஜான்சன் நம்ம சிஎஸ்கேவோட ஷேபாக் கிரவுண்டில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கை பார்த்துடலாம். நம்ம ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் தான் நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஓப்பனிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா சஞ்சுவாக இருக்கட்டும், ஆயுஷாக இருக்கட்டும் 2 பேருமே செம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சஞ்சு T20 வந்து வெளுத்து வாங்கியிருந்தார். ஸோ இதன் காரணமாக வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம சிஎஸ்கே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு இவங்க 2 பேரையும் வந்து ஓப்பனிங் பண்ண வைக்க போகிறது இல்லையா, அந்த இடத்துல ஒரு புதிய வீரரை எடுத்துகிட்டு வர போகிறதா சில நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு 2 பேருமே அதிரடியாக ஆடக்கூடியவங்க, எதிரணி பவுலர்களை வந்து தும்சம் பண்ணக்கூடிய நிலமையில இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆயுஷ், சஞ்சு 2 பேருமே அதிரடியாக ஆடுறது வந்து நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பவர் பிளேக்குள்ளே 2 பேருமே விக்கெட்டை வந்து பறி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா 2 பேருமே கில் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால விக்கெட்டை வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சிஎஸ்கே அந்த இடத்துல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப்பை அமைக்க போகிறாங்க. ஆயுஷ் மாத்ரே, நம்ம ருத்ராஜ் இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே இப்போ ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா. சஞ்சுவை கொஞ்சம் ட்ராப் பண்ணி 3வது இடத்துல நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர பிளானில் இருந்துட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே அதிரடி ஆடுவார். நம்ம ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ரேஸ் பண்ணுவார். ஸோ பவர் பிளேயில் விக்கெட்டை அதிகமாக இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம சிஎஸ்கே இந்த பிளானை வந்து எடுத்துகிட்டு வராங்களாம். சஞ்சு, ஆயுஷ் ஓப்பனிங் பண்ணால் அதிரடி ஆடி விக்கெட்டை வந்து பறி கொடுத்துடக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஓப்பனிங்கில் விக்கெட்டை கொடுத்தா. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங்கில் தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. ஒருவேளை நம்ம ஆயுஷ் அதிரடியாக ஆடி விக்கெட்டை பறி கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம சஞ்சு உள்ளே வந்தார் அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பிளானை நம்ம சிஎஸ்கே வந்து இப்போ பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிளான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் செம ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பின்னு அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு அப்படின்னு எங்கே வேணாலும் அடிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேட ஓப்பனிங் எப்படி இருக்கணும், யார் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.